அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் ஸ்ட்ராட்டஜி சங்கமம் குடும்பத்திற்கு வணக்கங்களுடன் வரவேற்பது உங்கள் சக்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பீச் வரைக்கும் வந்ததை பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் டே 2, 3 and 4ல் நம்ம பீச் அண்ட் சைக்கிளிங் அப்புறம் என்ன என்டர்டெயின்மெண்ட்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பீச்சில் குட்டீஸ் அந்த பபுள்ஸ் எல்லாம் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ நல்லா பபுள்ஸ் எல்லாம் வச்சு என்டர்டெய்னிங்காக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அது விளையாடிட்டு இருக்கும்போதே பறவைங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்தோன்னா குஷி ஆகிட்டு பேர்ட்ஸ் கூடயும் கொஞ்சம் விளையாண்டாங்க. அதையும் பாருங்கள். கிளைமேட் நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஐலாண்டு. இந்த பிளேஸ் பேர் ஹில்டன் ஹெட். அதுக்கப்புறமா இதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/2 hour ட்ராவல் டிஸ்டன்ஸில் அடுத்து இருக்கிறது சவானா அப்படிங்கிற ஒரு பிளேஸ். நம்ம அதையும் பார்க்க போகிறோம். அதிலிருந்து ஒரு 1/2 hour தைபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட். எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த ஐலாண்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால அந்த பீச்சோட லெவலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடல் தண்ணி உள்ளே போய் வரும். ஒவ்வொரு டைமுக்கும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா முன்னாடி தெரியும், ஒரு டைமுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பின்னாடி தெரியும். ஸோ இதுலேயே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப கடல் தண்ணி உள்ளே போயிருக்கு. நம்ம ஊர்லலாம் திருவிழா கோயில் சாட்டு அப்படின்னா மழை வரும், அந்த மாதிரி ஐதீகம் நம்பிக்கையெல்லாம் இருக்கும்ல. அதே மாதிரி இங்கேயும் கிறிஸ்மஸ் டைமில் தண்ணியெல்லாம் ரொம்ப முன்னாடி வந்திருக்கும். கடலோட அந்த வேகம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பெரியவர் சொன்னார். ஸோ தண்ணியும் முன்னாடி இருந்துச்சு, அலையோட அந்த ஃபோர்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நாங்களும் அதை பார்த்தோம். இதுதான் நான் சொன்ன அந்த பபிள் மெஷின். நம்ம பேக்கிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா பபிள்ஸ் அந்த லிக்விட் ஃபில் பண்ணோன்னா நல்லா வரும். குட்டீஸ் நல்லா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெல்லிஃபிஷ் மாதிரி ஒரு ஃபிஷ் கரை ஒதுங்கி இருந்துச்சு. நாங்கள் அதை எடுத்து உள்ளே போட்டுட்டோம். இவங்க தான் அந்த பேர்டு ஃபுட்டுக்காக தேடிட்டு இருந்தாங்க. அவங்க யாரையோ தேடிட்டு நண்டு தேடும். அது ஓட ஓட புடி புடி புடி. அதுக்கப்புறமா அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பர்டிகுலராக அந்த ஒரு குட்டி பறவை மட்டும் அந்த இடத்துலயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் சரி ஏதாவது ஃபுட் ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரி பேக்கெட் கையில் வச்சுருந்தோம். அதை போட்ட உடனே அங்கே நாங்கள் பார்க்கும்போது ஒரு 2 பேர்டு மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கே வந்துச்சு, எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. நிறையா பறவைங்க வேகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அதனால நாங்கள் ஃபுட் போடுறது நிறுத்திட்டோம். அப்படி இருந்தும் நம்ம போட்டு அதை மறைச்சி வச்சுட்டோம். எங்கேயாவது நிறையா வந்துருச்சு அப்படின்னா நம்ம க்ரௌடு சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு. இருந்தாலும் அதை தேடி தேடி எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லாரும். இவ்வளோ வேகமாக க்ரௌடு வருது எனக்கு. அது துரத்தி விட்டுருக்குது எல்லாத்தையும். கண்டுபிடிச்சிருச்சு. அது 1, 2 மூடி வச்சுலையும் அது கண்டுபிடிச்சி. அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் துரத்தி பிடிச்சி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுருத்தும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. போய் பிடிச்சி பேர்ட்ஸை பிடிக்க போனாங்க. அப்புறம் அங்கே பீச்சில் கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே வெளியே வந்துட்டு வேறு ஏதாவது பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த இடம் அந்த பீச்லேருந்து முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா வாஷ் பண்ணுறதுக்காக டேப் ஃபெசிலிட்டி இருந்துச்சு. இங்கே நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரி மண் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக அங்கே ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சுருந்தாங்க. பாப்பாங்களோட அந்த எல்லோ ட்ரெஸ் ஃபோட்டோ நிற்கும் போது பாருங்கள் அங்கே இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஃபவுண்டைன்ஸ் அங்கங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் பீச்லேருந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு டனலும் இருக்கும். அதனால பிவேர் ஆஃப் crocodiles அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போர்டும் வச்சுருந்தாங்க. இது நம்ம பில்டிங்லேருந்து கீழே வர்ற பகுதி. அப்புறம் இந்த இடம் grill எல்லாம் போடுவோம் இல்லையா, அவுட்டோர் டின்னர் லஞ்ச் அந்த மாதிரி அந்த ஸ்பாட்டு. சீட்டிங்ஸ் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க.
அப்புறம் அங்கேருந்து அப்படியே அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற மற்ற ஸ்பேசஸ் எல்லாம் அப்படியே வாக்கிங்லேயே எல்லாம் சுற்றி பார்த்தோம். அங்கங்கே நிறைய ஃபவுண்டெயின்ஸ் வச்சுருந்தாங்க. ஹில்டன் ஹெட் சீரீஸ் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அந்த பிளேசஸ்லாம் நின்று குட்டீஸ் கொஞ்சம் விளையாண்டாங்க. நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க அங்கே. ஸ்லே கிட்ட நில்லுங்க, தொடக்கூடாது. இங்கே திரும்பி நில்லு. இங்கே பாரு, இங்கே பாரு. நைஸ். அனுப்பட்டும், இங்கே பாருங்க. அம்மா இங்கே பாருங்க 2 பேரும். வா அப்போ இங்கே பாரு, இங்கே பாரு. அம்மோ இங்கே பாரு, இங்கே பாரு. அனன்யா, ஸ்லே ஸ்டோரி புக்கில் படித்தோம்ல, ரீண்டீர். இது 3rd டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எகெயின் பீச்சுக்கு போனோம். முன்னாடி நாள் விட கிளைமேட் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. சம்மர் மாதிரி நல்லாவே என்ஜாய் பண்ண முடிஞ்சதுனால ஜர்கின்ஸ் கூட யூஸ் பண்ணலை. குட்டீஸ் வந்து ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே வந்து மணலில் இறங்கலை. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மண் பார்த்துட்டே இருந்ததுனால ப்ராக்டிஸ் ஆகிட்டு தொட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வீடெல்லாம் கட்டி விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள்ளே போகிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடெல்லாம் கட்டிட்டு அவங்களும் எல்லாம் பண்ணாங்க. கட்டவும் கலைக்கும் மாற்றி வீடு கட்டி அப்படியே விளையாடும் போது மை ரூம் அப்படின்ட்டு யார் யாருக்கு எந்த பிளேஸு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க. மணல் தொட்டு பழகியாச்சு, இனி அடுத்தது தண்ணி தொட்டு பார்க்கட்டும், பீச் பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கு அப்பா கூட்டிகிட்டு போனாங்க. கடலுக்குள்ளே போகும்போது அணுக்குட்டி ஃபஸ்ட்டு போயிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு தடவை போயிட்டு வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் ஆனோம். உடனே திரும்பவும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டு அவங்களாகவே போயிட்டு வந்தாங்க. குட் ஜாப், சூப்பர்டா தங்கம். நல்லா இருந்துச்சாடா? ஓ தண்ணிக்கு போகலாம் நம்ம வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால அதே என்ஜாய்மெண்ட்டில் செகண்ட் டைமும் தானாகவே நடந்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பித்தாங்க. அவங்கள பார்த்தோன்னா ரித்துக்குட்டிக்கும் ஆசையாயிடுச்சு. ரித்துவும் போய் விளையாடிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த விளையாட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி விளையாடி பீச்சில் என்ஜாய் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் ஆஃப்டர் லஞ்ச் வந்து எங்கேயாவது வெளியில் போகலாம் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரெடி ஆகிட்டு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். குட்டீஸ் ஃபோட்டோஸ் போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே பாப்பாங்க நிற்கிற இடத்துக்கு பின்னாடி தான் வந்து அந்த பீச்லேருந்து வந்தோம்னா க்ளீன் பண்ணுற அந்த ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. பாய். அவங்க 2 பேர்த்தோட பெரிய சைக்கிள், அதில் பாப்பாங்களோட சீட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சீட்டில் ஃபுட் ரெஸ்ட்டு பெல்ட்டு எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு. ஸோ சேஃப்டியாக உட்காந்துக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணாங்க குட்டீஸ். ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் பார்க் பண்ணியிருந்தோம். இப்போ இங்கேருந்து வெளியில் போக போகிறோம். ஹாய் அப்பா, ஹாய் அனு. பாய் சிட்டு, பாய் மாமா. நாங்கள் அங்கேருந்து அந்த ஹோல் வீக்குக்குமே வந்து சைக்கிள் ரெண்ட் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் கிளம்புற அன்றைக்கி ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அங்கே எப்படி நம்ம ரெண்ட் பண்ணி எடுத்தோம் அந்த பிளேஸ் எல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து வெளியே வந்துட்டோம். இங்கே சைக்கிள் போகிறதுக்கு மட்டும் தனியாக ஒரு ட்ராக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து மெயின் ரோடு இல்லாமல் அந்த அப்பார்ட்மெண்ட் ஒட்டுனா ஒரு சின்ன ரோடு. மெயின் ரோட்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஒரு சின்ன ரவுண்ட் போயிட்டு திரும்பி வந்துட்டோம். போகிறதுக்கு வர்றதுக்கு ரெண்டுக்கும் ஒரே ஒரு ரூட்டு தான். பட் செப்பரேட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அங்கே பாரு போட் இருக்கு பாரு. யா சைக்கிளிங்கோட அந்த டே ஃபன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்தது டே 4. டே 4ல் மார்னிங்கில் அகெயின் பீச் போனோம். பீச்சுக்கு இந்த தடவை
அடிஷ்னலாக நிறையா திங்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ பீச் கிட்டெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ஹோம் டூர் வீடியோவில், அந்த மாதிரி அந்த பீச்சில் நம்ம போடுற மாதிரி டென்ட்டு, அதுக்கப்புறம் இந்த சாண்டில் விளையாடுற மாதிரி ஐட்டம்ஸு, பீச் வாட்டர் எடுக்கிறது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த சாண்ட்லலாம் அச்செல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது மண் தொட்டு விளையாண்டு பீச் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேயில் டிஃப்ரெண்ட் என்டர்டெயின்மெண்ட்ஸாக இருந்ததுனால நல்லா டே ஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ தண்ணி எடுக்கிறதுக்காக நாங்கள் உள்ளே போகிறோம். ஒரு ஆள் கூட்டிகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாவது ஆளுக்கு எடுக்கலன்னு எப்படி ரெண்டாவது ஆளும் வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தண்ணி எடுக்கிறோம். தண்ணி வந்து ரொம்பலாம் சில்லாக இல்லை, ஓரளவுக்கு தொடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப இது எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. என்னது? நாங்கள் எங்கள் விளையாட்டை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அப்பாவும் அவங்கெல்லாம் வந்து இந்த பேக் வாட்டர் வரைக்கும் போயிருந்தாங்க. நாங்கள் விளையாடிட்டு இருந்த பிளேஸ்லேருந்து ஒரு 5 to 10 minutes ஆஃப் வாக்கு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேவ்ஸ் அலையெல்லாம் ரொம்ப இல்லை. பேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முகவாயில் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வந்தாங்க. இங்கெல்லாம் அந்த குளம் மாதிரி தேங்கி மட்டும் இருந்திருக்கு நிறையா வாட்டர்ஸ். ஸோ யூஸ்வலி நம்ம பீச் அப்படின்னா பீச் ஃபுல்லு ஒரே மாதிரி தான் பார்த்துருக்கோம். இங்கே பார்க்குறது தான் எங்களுக்கும் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு கார்னர் ஆஃப் த பீச் மாதிரி ஒரு பிளேஸ் பார்க்குறது. ஏன்னா ஐலாண்ட் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி இந்த மாதிரியான பிளேசஸ் பார்க்குறது வந்து கொஞ்சம் பாசிபிளான விஷயம். அலையெல்லாம் இல்லாமல் சும்மா தண்ணி மட்டும் ஒதுக்கி இருக்கு. அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா அடுத்த இது கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. கை யூஸ் பண்ணாதீங்க, இதில் யூஸ் பண்ணு. இது ரெடி. காலில் படக்கூடாது, வலிக்குது. இல்லை லைக்கா? ஓகே பக்கா. அவங்களாகவே ஏதோ புதுசாக வரைஞ்சி க்ரியேட்டிவாக ஏதோ பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா பழகினதுனால அவங்களுக்கு வரக்கே மனசு இல்லை, தொடர்ந்து விளையாடிட்டே இருந்தாங்க. சூப்பரா நமக்கு. குட் ஜாப். சொன்ன கேளு சொல்லு. சொன்னா கேளு சொல்லு. டைம் ஆச்சு. சொல்லு போதுவா, வீட்டுக்கு போகலாம் சொல்லு. ஹோம் டூர் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த சிட் அவுட்ஸ் எல்லாம் லாங் வியூவில் அந்த மாதிரியான பிளேசஸ். இங்கேயும் கிரில்லெல்லாம் இருந்துச்சு. தென் இது வந்து 4th day ஈவினிங் எகெயின் சைக்கிளிங் போகலாம், தென் பீச்லேயும் சைக்கிளிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரெடி ஆகி வந்தோம். இது உங்களுக்கு ஒரு டே டைம் வியூவில் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் ஒரு சின்ன கிளிப்பிங். ஹே அனு, ஹாய். ஹாய் ஹாய். ஊருக்கு வர்றதுக்கு 2 பேருக்குமே வந்து ஒரே ட்ராக் தான், ஆனால் செப்பரேட்டாக இருக்கிறதுனால சைக்கிளுக்கு மட்டும் சேஃபாக இருக்கும், யார் வேணாலும் ஓட்டலாம். நிறைய குழந்தைங்கள்லாம் கூட ஓட்டிகிட்டு இருந்தாங்க, ஏன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் சைக்கிள்ஸ் இருந்துச்சு. இது முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்ருக்கோம். இப்போவே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டைம் டார்க் ஆயிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 அந்த மாதிரி தான் இருக்கும். பீச்சில் சைக்கிள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போர்ட் வாக்லேருந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ரொம்பவுமே டஃப்பாக தான் இருந்துச்சு ஓட்டுறக்கு. ஓட்டும் போது ஓட்டிட்டோம், ஜாலியாக இருந்துச்சு.
பீச்சோட லெவல் பாருங்கள், தண்ணி எல்லாமே பாருங்கள் எவ்வளோ உள்ளே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி தான் முன்னாடி போய் அப்புறம் மறுபடியும் வரும், அந்த மாதிரி தான் ஐலாண்ட்ஸ்லலாம் இருக்கும். அதே மாதிரி அந்த பெரியவர் சொன்ன மாதிரி அந்த கிறிஸ்மஸ் டைமில் அந்த ஹெவி வேவ்ஸும் நாங்கள் நல்லாவே பார்த்தோம். அது ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்மளோட பில்டிங்லேருந்தே நல்லா அந்த வேவ்ஸோட சவுண்டும் சரி, அலை எவ்வளோ திக்காக வர்றதும் சரி, அது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். இதுவே சும்மா ஒரு பாண்டு மாதிரி முன்னாடி க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட இன்றைக்கி வீடியோ முடியுது. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லைட்டிங்ஸ், ஹார்பர், அந்த இன்னும் முக்கியமான சில ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். See you all soon. வாழ்க்கை வாழ்வதற்கே அதை அர்த்தமுள்ளதாக்குவோம். இணையங்கள் ஸ்ட்ராட்டஜி சங்கமமில். நன்றி, வணக்கம்.